தேவன் எப்பவுமேங்க பிசாசு யோவான் 10:10 சொல்லுது, அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வரான், ஆனால் நானும் அவைகளுக்கு பரிபூர்ணப்பட வந்தேன். அப்போ நல்லா கவனிங்க, பிசாசு உங்ககிட்ட திருடிட்டு போவான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாராம், அவன் திருடிட்டு போனதெல்லாம் திருப்பி உங்களுக்கு தர்றாராம். எப்படின்னா, அவன் 100 ரூபா உங்கள்கிட்ட திருடிட்டு போனால் கர்த்தர் அதை அவன்கிட்ட பிடுங்கி உங்களுக்கு தரும்போது எப்படி கொடுக்குறாருன்னா 1000 ரூபாயாக திரும்பி தர்றாராம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எப்படி திருப்பி தர்றாரு பாருங்க. யோபுக்கு பிசாசை பிடுங்கிட்டு போனான், ஆனால் எப்படி திருப்பி கொடுத்தாரு? பிசாசிட்ட பிடுங்கிட்டு போனதெல்லாம் எடுத்து அதோடு இன்னொரு பங்கு போட்டு 2 மடங்காக தேவன் கொடுத்தாரு. அதுபோல் இன்றைக்கி பிசாசு உங்ககிட்டேருந்து பிடுங்கிட்டு போனதெல்லாம் பிசாசுலேருந்து பிடுங்கி மீண்டும் அதோடு அவருடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் பெரிய நன்மைகளை உங்களுக்கு சேர்த்து இந்த மாதத்திலே சகலத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6:31 வேதம் சொல்லுகிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். வாசிங்க, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க, பிசாசு திருடிட்டு போயிருக்கத ஆண்டவர் பிடிச்சா எப்படி எத்தனை மடங்கு திருப்பி கொடுப்பாரு உங்களுக்கு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளுகிறவங்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி. நான் 7 மடங்கு. பிசாசு என்கிட்ட திருடிட்டு போன எல்லா ஆரோக்கியம், பிசாசு என்கிட்ட திருடிட்டு போன பணம், பொருளாதாரம், நன்மைகள் எல்லாம் கர்த்தர் 7 மடங்கு திரும்பி கொடுப்பார். 7 மடங்கு. தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான், யோபு இரட்டத்தனையாய் திருப்பி கொண்டான். நீதிமொழிகள் சொல்லுகிறது 7 மடங்கு. சொல்லுங்க, இப்போ நீங்கள் பெறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. உங்கள் விசுவாசம் தான் இதை கொண்டு வரப்போகுது. தாவீதை போல சகலத்தை மட்டும் திருப்பி கொள்ள போகிறீங்களா? யோபு போல 2 மடங்காக பெற்றுக்கொள்ள போகிறீங்களா? அல்ல நீதிமொழிகள் சொன்னது போல 7 மடங்காக திரும்பி பெற்றுக்கொள்ள போகிறீர்களா? இது உங்களால் தான் நடக்க போகுது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொள்வதனால இது நடக்க போகுது. நீங்கள் கர்த்தருடைய டைரக்ஷனுக்காக வழி நடத்தலை கேட்கும்போது இது நடக்க போகுது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசத்தோடு செயல்படும் போது இது நடக்குது. அப்போ உங்களுடைய திடப்படுத்துதலும், உங்களுடைய கர்த்தருடைய வழி நடத்தலும், உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இழந்ததை மட்டும் பெற போகிறீங்களா, 2 மடங்கு பெற போகிறீங்களா, 7 மடங்கு திரும்பி பெற்றுக்கொள்ள போகிறீர்களா என்பதெல்லாம் யாருடைய கையில் இருக்கிறது? சத்தமாக சொல்லுங்க, உங்கள் கையில் தாங்க இருக்கு. 7 மடங்கு சகலத்தையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கர்த்தர் சொல்றார் பார்த்தீங்களா? எதெல்லாம் வருஷ கணக்கில் அழிஞ்சு கெட்டு போச்சு பாருங்க. பல வருஷங்களாக உங்ககிட்ட பிடிங்கிட்டு போனான் பாருங்க பிசாசு. நேற்றுக்கு பிடுங்கினது ஆண்டவர் சொல்லலை, பல வருடமாய் உங்கள் நன்மையை திருடி கொண்டு போன பிசாசிட்ட இருக்கிற சகலவித நன்மைகளையும் தேவன் பிடுங்கி அவைகளை 7 மடங்கு ஆசீர்வாதங்களால் நிரப்பி திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் சொல்றார், நான் திரும்ப கொடுப்பேன், நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். 7 மடங்கு திரும்பி கொடுப்பார். வருஷங்களின் பலன். சத்தமாக சொல்லுங்க, என்ன? கடந்த வருஷங்கள், பல வருஷங்களா பிசாசு உங்கள்கிட்ட திருடின எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி அதோடு அவர் ஆசீர்வாதத்தையும் சேர்த்து 7 மடங்கு உங்கள் கரங்களிலே திருப்பி கொடுக்க போகிறார். நீங்கள் சகலத்தையும் திருப்பி கொள்வீர்கள். ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுவோமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தலை மேல கை வைத்து சொல்லுங்க, இந்த தேவனாய கர்த்தருக்குள் நான் என்னை திடப்படுத்திக் கொள்கிறேன். பிசாசானவன் என் வாழ்வில் திருடிய என் ஆரோக்கியம், என் சமாதானம், சந்தோஷம் மற்றும் பொருளாதார ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் திரும்ப பெறுகிறேன். நான் எந்த நன்மையும் இழந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சகலத்தையும்
முழுமையாக திருப்பிக் கொள்வேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு செயல்படுவேன். நல்ல பிதாவே.